தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குற்றவாளியும் 20 வழக்கு, 25 கொலை, 25 கொலை முயற்சி வழக்கு, ஆம்ஸ்டாங்க கொண்ட ஆற்காடு சுரேஷ், பொன்னை பாலவன் தம்பி எல்லாமே. நாகேந்திரனும் ஆம்ஸ்டாங்கும் சண்டை முத்து. நீ இப்போ தலைவன் ஆகிட்ட, நீ ஒரு 5000 கோடி சொத்து சேர்த்துட்ட, என் பையன் தலையிடுற இடத்துக்கு நீ போகாத, இல்லையா நீ என் பையன் மகனுக்கு பணம் கொடு. நேற்று நாகேந்திரன் அவர்கள் இறப்பை வச்சு தான் எல்லா ரவுடிகளும் நேற்று சங்கமிச்சிருக்காங்களோ, எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்களா? ஆமாம், அதான் உண்மை. ஓகே, காவல்துறைக்கே தெரியும் இங்கே எல்லாம் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாருமே இப்போ பெயிலில் இருக்கா, எல்லாமே வாரண்டில் இருக்கா, எல்லா வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் வழக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இவர்களுக்கு. யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார். வெள்ளை பிரகாஷ் தேடிட்டு இருந்தாங்களா, 42 அருவா, 32 பாம்பு வச்சுருந்தாரா. தலைமறைவு, தன்னுடைய தலைவன் இறந்து போனதுக்கு சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வந்த வெள்ளை பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அதாவது இதில் ஒரு 26, 27 ரவுடிகள் இதில் தலையிட்டிருக்கான். அனைத்து கட்சி ஆம்ஸ்டாங் கூட ஒரு அசைன்மெண்ட்டு. ஒரு பெரிய ஆளை நீங்கள் கொலை செய்வதற்கு ஒரு ரவுடி கூட்டத்தை 6 மாதம் வைத்திருந்தா தான் அது சாத்தியப்படும். அப்போ எவ்வளோ செலவாயிருக்கும்? 6 கோடி. இந்த 6 கோடி கொலை செய்வதற்கு, கொலை செய்த பின்பு அவன் குடும்பத்துக்கு இதே போல் 6 கோடி கொடுக்கும். அசுத்தமாக ஜெயிலு சிறைக்குள்ள எப்படி தொலைபேசி வச்சுட்டு இந்த தொடர்பை பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு உள்ள போலீஸ் சைடு ஹெல்ப் பண்ணிருக்கணும், ஆதரவு. அசுத்தமன் வாயை திறந்தால் பல பேர் மாட்டார். சார், இப்போ நாகேந்திரனுக்கு அப்புறம் அஸ்வத்தமன், நாகேந்திரன் இறந்துட்டாப்ல, இப்போ அடுத்த குறி அஸ்வத்தமனுக்கு வைப்பாங்களா? இப்போ சிபிஐ இந்த வழக்கு கண்டுபிடிக்கணும்னா அப்பாவுக்கு தெரிஞ்சு மகனுக்கு தெரியுமில்ல, பல ரகசியங்கள் பாதியாக தெரிஞ்சிருக்கும்ல. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இதில் சம்பந்தப்பட்ட A1 ரவுடி நாகேந்திரன் அவர்கள் நேற்று இயற்கையான முறையில் மரணம் அடைந்ததா எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க அடக்கம் எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இந்த இவரோட மரணத்திற்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இவர் உயிரோடு இருந்தால் நிறையா தலைகள்லாம் வெளியே வர வேண்டிய இருக்கும். அதனால இவர் உண்மையிலே இயற்கையாக தான் மரணம் அடைந்தாரா, இல்லை இதில் ஏதோ மரணத்தில் எதுவும் சந்தேகம் இருக்குமான்ற நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த வழக்கோட உண்மையான விவரம் என்ன? இந்த நாகேந்திரன் யார், எப்படி இந்த வழக்குள்ளே வந்தார்? நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் ஒரு பிரபலமான தாதா. இந்த தாதா வடசென்னை ஆம்ஸ்டாங் ஒரு அரசியல் கட்சி ப்ளஸ் அவருக்கு ஒரு தலித் அடையாளம். இது ஆம்ஸ்டாங். வடசென்னையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய, அதாவது நிழலுலக தாதாக்கள் நிறைய பேர் சென்னையையே கட்டி ஆழ்வார்கள். எப்படின்னா, நீங்கள் துறைமுகம் சென்னையில் தான் இருக்குது. துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த லோடிங் அன்லோடிங், இது பெரிய ஒரு பணம் கொட்டுகிற ஒரு தொழில். அதே போல் வட சென்னை இருக்கக்கூடிய கூட் செட்டு மிகப்பெரிய நாடார்கள். அதாவது இப்போ பருப்பு மில், தோரம்பருப்பு, பாசிப்பு, இதெல்லாம் வட இந்தியாவிலிருந்து 1000 டன் இறங்குற இடம், ஏறுகிற இடம். தமிழ்நாடு முழுக்க வட சென்னை வந்த பிறகு தான் அது தமிழ்நாடு முழுக்க விநியோகிக்கக்கூடிய இடம். இங்கும் பல கோடி ரூபாய் அண்டர் கிரவுண்டு தான். இந்த தொழிலில் சிபிஎம் சிபிஐ தான் இருக்கணும். தொழிற்சங்கம், சுமை தூக்குவோர் தொழிற்சங்கம். சிபிஐனா ஏஐடியூசி, சிபிஐஎம்னா சிஐடியூசி. இது ரெண்டுமே அங்கே இல்லை. ஏன்? இந்த தாதாக்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. ஒன்று. ரெண்டாவது, ஸ்கிராப், மிகப்பெரிய டொயோட்டா, ஹோண்டா, இது போன்ற மிகப்பெரிய தொழிற்சாலை, ஹுண்டாய், ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு உலோக தாதுகள் கழிவு. இது ஒரு பெரிய வியாபாரம். கோடி கணக்கில் கொட்டும். இப்படி பல கோடி ரூபாய் பணம் புரளக்கூடிய இடங்களில் தாதாக்களும் கொலை வழக்குகளும் தவிர்க்க முடியாது.
இப்போ நாகேந்திரன் மீது ஏறக்குறைய ஒரு 15 வழக்கு இருக்குது. ஒரு 6 கொலை வழக்கு, 9 கொலை முயற்சி வழக்கு. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் தாதா நாகேந்திரன் ஒரே வழக்கில் மட்டும் ஆயுள் தண்டனை. அது அந்த வழக்கு ஜெயலலிதாவுடைய கவனத்துக்கு போனதுனால அந்த வழக்கு ஆயுள் தண்டனை, இல்லைன்னா அது தப்பிச்சிருப்பார். சாட்சிகளே இருக்காது, சாட்சிகளை பூரா அருவா திரும்பும். நீங்கள் ஸ்டாலின் சண்முகம், அவர் வடசென்னை கிளைக்கழக செயலாளர், மண்டல செயலாளர். அவர் ஒரு பிராந்தி கடை எடுத்துருக்கு நடத்துகிறார் அதிமுக ஆட்சி காலத்தில். அங்கே நாகேந்திரனுடைய ஆட்கள் போய் மாமூல் கேட்குறான், குடிக்கிறான், காசு கொடுக்கறதில்ல, சண்டை அடிதடி தகராறு. இதை நீங்கள் ஸ்டாலின் சண்முகம் என்ன பண்ணுறாரு, மைக்கே மேடையிலே பேசுகிறார். தாதாக்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி போச்சு, ரவுடி நாகேந்திரனுடைய ஆட்கள் என்னுடைய கடை சூறையாடப்பட்டது, இப்படியெல்லாம் பேசின பிறகு 2 பேருக்கும் மோதல் முற்றுகிறது. ஒரு காலகட்டத்தில் நம்மளை எதுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டானா. அப்போ நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பாக்ஸர் ஆகணும்னு விரும்பி அந்த காலத்து ரவுடிகளாக இருந்து சேரா வெள்ளரவி சிசியனாக மாறினார். அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலை நீங்கள் கொலை செய்வது, கூலிப்படையாக பெரும் முதலாளிகளை தொழில் போட்டி காரணமாக ஒருவர் முடித்து கொள்வது, இது 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 இப்படியான ஆட்கள் போலீஸ் என்கவுண்டர்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டாருன்னா அப்போ எவ்வளோ கொடூரமான ஆட்களாக இருப்பாங்க பாருங்கள். அவர்களுடைய சிஷியன் தான் நாகேந்திரன். இப்போது நாகேந்திரனை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ஸ்டாலின் சண்முகம் அரசியல் பண்ணுறார். அரசியல் பண்ண பிறகு இவனை வெட்டி வைக்கக்கூடாதுன்னு நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு தான் ஜெயலலிதா அதில் தலையிடுறாங்க. அந்த குடும்பமே போய் அழுகுது, எங்களை நாதியே இல்லை, நாகேந்திரனை எதிர்த்தால் இதுதான் கெதின்னு. அப்போ தான் அந்த அம்மா அந்த வழக்கை மானிட்டர் பண்ணுது. காவல்துறை அதிகாரிகள், அரசு வழக்குரைஞர் அத்தனை பேரையும் இந்த அம்மா மானிட்டர் பண்ண பிறகு தான் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா பல வழக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குற்றவாளியும் 20 வழக்கு, 25 கொலை, 25 கொலை முயற்சி வழக்கு, ஆம்ஸ்டாங்க கொண்ட ஆற்காடு சுரேஷ், பொன்னை பாலவன் தம்பி எல்லாமே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை. இந்த ஆட்கள் இங்கே இருக்கிற ஆட்கள் அவர்களை தான் கூலிக்கு வேலைக்கு வைக்கிறான். எதுக்கு? கூலிப்படையாக. காரணம் அவனுக்கு அது ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஷனல் தொழில். இப்படியாக இருந்த நேரத்தில் தான் நாகேந்திரனை ஜெயலலிதாவுடைய மேற்பார்வையில் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்டான்லி சண்முகம் இறப்புக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸே வேற மாதிரி திரும்பிச்சு. ஆமாம், அது வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆமாம், அதாவது ஜெயலலிதாவுக்கு இந்த கொலை அரசியல் கொலைன்னு தெரிந்த பிறகு தான் அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அந்த கொலையை அதை காவல் நிலையத்தில் சாட்சிகள் மிரட்டப்படாமல் இருக்கிறதுக்கு, அந்த வழக்கு நீர்த்து போகாமல் இருப்பதற்கு காவல்துறை எல்லாமே விலை போயிடுவான். கருப்பு ஆடுகள் தான். ஓகே. அப்போ இதுதான் நிலைமை. இப்படி ஆன பிறகு அவர் சிறைக்கு போயிடார். சிறைக்கு போன பிறகு சிறைக்குள்ளிருந்து அவருடைய நேற்று கூட அந்த மரணத்துக்கு ஒரு வெள்ளை பிரகாஷ் தேடிட்டு இருந்தாங்களாம். 42 அருவா, 32 பாம்பு வச்சுருந்தாரா. தலைமறைவு. தன்னுடைய தலைவன் இறந்து போனதுக்கு சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வந்த வெள்ளை பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். அப்போ தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கு மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறைக்குள்ளே இருக்கிற இளம் குற்றவாளிகள் அத்தனை பேரும் இவருடைய தொடர்பு எல்லைக்குள். ஓகே. நேற்று நாகேந்திரன் அவர்கள் இறப்பை வச்சு தான் எல்லா ரவுடிகளும் நேற்று சங்கமிச்சிருக்காங்களோ, எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்களா? ஆமாம், அதான் உண்மை. ஓகே. காவல்துறைக்கே காவல்துறைக்கே தெரியும் இங்கே எல்லாம் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாருமே பெயிலில் இருக்கான், எல்லாமே வாரண்டில் இருக்கான், எல்லா வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் வழக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இவர்களுக்கு. யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். காரணம் 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம். நீங்கள் எந்த சாட்சியை நிரூபிக்கிறது இல்லை. ரெண்டாவது காவல்துறையும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ரிமாண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். எந்த சாட்சியும் எப்படி இந்த தாதாக்களுக்கு எதிராக
போய் கோர்ட்டில் சொல்லுவான். அதனால் எல்லாம் வெளியே வந்துடுறான். எல்லாருமே தமிழ்நாடு நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்குது காவல்துறைக்கு எதிராக. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த தஷ்யந்த் அந்த 7 வயசு சிறுமியை கொன்று எரிச்சு நீ காவல்துறை அது கடமையை செய்யலை. போதிய சாட்சியில் காவல்துறை வேலையை செய்யலை. நீங்கள் குற்றவாளிகள் போல இன்ஸ்பெக்டர் தாங்க, எல்லாம் இன்ஸ்பெக்டர் தான். காரணம் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான சாட்சிகளையோ தடயங்களையோ தேடி அலைவதே இல்லை. அன்னன்னைக்கு என்ன வசூல், எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கசூல். குற்றவாளிகள் பெருகுவதற்கு காரணமே காவல்துறை ஆய்வாளர்கள் தான். அப்போது நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு கூட எங்கே கிராஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொன்வண்டு சோப்புன்னு ஒரு சோப்பு வந்திருக்கும், தெரியும், பார்த்துருப்பீங்க. ஊர்வசி விளம்பரம்லாம் அதில் அப்படி ஒரு விளம்பரம். ஆமாம். அப்போ அந்த சோப்பு கம்பெனி மூடியாச்சு. ஒரு 15 ஏக்கர் அந்த நிலம். ஒரு ஏக்கரா ஒரு 20 கோடிக்கு போகும். 15 ஏக்கரா 300 கோடிக்கு போகும். இதை விற்கணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த முதலாளி. அப்போது ஆம்ஸ்ட்ராங் குரூப் எனக்கு பாதி விலை கொடுன்னு கேட்குறாங்க. இவர்களை மீறி யாரும் விற்கவே முடியாது, ஏன்னா வாங்கவும் முடியாது. அது உங்களுக்கு நார்த் மெட்ராஸ் ஏரியாவில் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங்கே கொடுக்குறன்னு முடிவு பண்ணிட்டார். நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தம்மான், அவர் மாநில இளைஞரணி காங்கிரஸில் தலைவர். அவர் நம்ம செல்வ பெருந்தகைக்கு அவர் தான் ஆளினார். அவர் மூலம்தான் இவர் எல்லா வியாபாரங்களும் செய்வதற்காக இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு போட்டு வச்சுருக்கார். அப்போ இவர் போகிறார். யார்? நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தம்மன் போகிறார். அஸ்வத்தம்மன் போகிறாருன்னா செல்வம் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். செல்வ பெருந்தகை அங்கே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ 300 கோடி ரூபாய் வியாபாரம். 2 பேரும் கிளாஸ் ஆகிறாங்க. கண்டிப்பாக நாகேந்திரன், அஸ்வத்தம்மான், செல்வ பெருந்தகை கூட்டணி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆம்ஸ்ட்ராங்கை எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணி இதுதான். இது சாதாரண நாளில் மோத முடியாது. அப்போ அவர் பணம் தரன்னு ஒத்துக்கிறார். யார்? ஆம்ஸ்ட்ராங். அப்போது 300 கோடி ரூபாயில் எப்படி ஒரு 50 கோடி ரூபாய் கைமாறும். இந்த கைமாற்றலில் எனக்கு இடத்த கொடுன்னு கேட்குறாரு. பணம் வேண்டாம், இடத்த கொடுன்னு கேட்குறாரு. இதில் இடம் கொடுக்க முடியாது. அப்போது ஜெயிலுக்குள்ளேருந்து அசுத்தம் எங்கே போகிறாரு? நாகேந்திரன் லைனில். அப்போ நாகேந்திரனும் ஆம்ஸ்ட்ராங்கும் சண்டை முத்து. நீ இப்போ தலைவன் ஆகிட்ட, நீ ஒரு 5000 கோடி சொத்து சேர்த்துட்ட, என் பையன் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அதுக்கு பணம் வேணும். என் பையன் தலையிடுற இடத்துக்கு நீ போகாத, இல்லையா நீ என் மகனுக்கு பணம் கொடு. இதுதான் ஆம்ஸ்ட்ராங்கு சண்டை, நாகேந்திர சண்டை பெருசாகுது. அப்புறம் ஏதோ செட்டில் ஆகுது, முடியுது. முடிச்சூர் ரோடு, அங்கே இதே போல் ஒரு இடம், அங்கே பேசுகிறாங்க. அங்கே 200-300 கோடி ரூபாய் இடம். எனக்கு 1 ஏக்கர் இடம் கொடுன்னு கேட்குறாரு அசுத்தம்மை. இடம் கொடுக்க முடியாது, பணத்தை வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் சண்டை. இப்படி தொடர்ந்து எல்லா பக்கமுமே அசுத்தமனும் ஆம்ஸ்ட்ராங் சண்டை. அப்பா உள்ளேருந்து இதை டீல் பண்ணுறாரு. இப்படி வருகிற பொழுது தான் இது கொலையில் போய் முடிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அதாவது இதில் ஒரு 26-27 ரவுடிகள் இதில் தலையிட்டிருக்கான், அனைத்து கட்சியும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில். அப்போது ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு 3-5 லட்ச ரூபா வேணும். நீங்கள் அவனை அப்போ தான் மெயின்டைன் பண்ண முடியும். 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலை வந்து நிற்பான், செலவாக போச்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். இப்போ பாலியல் தொழில், பெண்கள் பழக்கம், மது. அப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அவனுக்கு செலவானால் மாதம் 3 லட்சம் ஆச்சு. அப்போது ஒருவரை பராமரிப்பதற்கு 3 லட்ச ரூபா வேணும். நீங்கள் அதில் எவ்வளோ பேர் இருந்திருக்கு? 30 பேர் இருந்திருக்கு. 30 × 3 லட்சம் 1 கோடி ரூபாய் வேணும் மாதம். 6 மாதத்துக்கு 6 கோடி ரூபாய் வேணும். ஒரு அசைன்மெண்ட்டு. ஒரு பெரிய ஆளை நீங்கள் கொலை செய்வதற்கு ஒரு ரவுடி கூட்டத்தை 6 மாதம் வைத்திருந்தால் தான் அது சாத்தியப்படும். அப்போ எவ்வளோ செலவாயிருக்கும்? 6 கோடி.
இந்த 6 கோடி கொலை செய்வதற்கு, கொலை செய்த பின்பு அவன் குடும்பத்துக்கு இதே போல் 6 கோடி கொடுக்கணும். எல்லா செட்டில்மெண்ட்டும் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இவனை வழக்கு நடத்தி இவனை வெளியே எடுக்கணும். அதுக்கு ஒரு 6 கோடி. அப்போ எத்தனை கோடி ஆச்சு? 6 12 18 கோடி 20 கோடி. அப்போ இந்த 20 கோடியை செய்யக்கூடிய நபர் யார் என்பதுதான் இப்போ கேள்வி. ஓகே, சாதாரண நபர் 20 கோடி செய்ய முடியுமா? 10 கோடி 15 கோடியை செய்ய முடியுமா? அப்போ மிகப்பெரிய தொழிலதிபர்களோ அரசியல் தலைவர்களோ இல்லை ஏதாவது மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களோ அவர்களுடைய ஆசை இல்லாமல் இது நடக்காது. அப்போ அசுத்தமாக சிறைக்குள்ளே எப்படி தொலைபேசி வச்சுட்டு இந்த தொடர்பை பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு உள்ள போலீஸ் சைடு ஹெல்ப் பண்ணிருக்கணும், ஆதரவு. இப்போ இந்த மாநில அரசாங்கம் இந்த வழக்கை முடிச்சாச்சு. சம்பவ செந்தில் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முடிக்க முடியல. திருவேங்கடத்தை போல் 3 பேர் என்கவுண்டர் பண்ணியாச்சு. அவன் ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மைகளே என்கவுண்டர் பண்ணியாச்சு. உண்மையை சொல்லக்கூடிய ஆள், உண்மைகளை தெரிஞ்சவன், ரகசியம் தெரிஞ்சவன், தனக்கு பாஸ் யாருன்னு தெரிஞ்சவன். அப்போ இவர்கள் என்கவுண்டர் பண்ணப்படும் போது உண்மையும் என்கவுண்டர் பண்ணியாச்சு. அப்போது அடுத்து இந்த வழக்கு சிபிஐ போயிடுச்சு. சிபிஐ போனால் A1 நீங்கள் கஸ்டடி எடுத்தால் முதல்ல சிபிஐ கேட்குறது அப்ரூவர் ஆயிரும். உன்னை வழக்கிலேருந்து விடுவிச்சிடறோம். நீ நடந்தது பூரா சொல்லு, உனக்கு யார் பாஸ், உன்னை யார் செய்ய சொன்னாங்க, எல்லா கதையும். அப்போது அசுத்தமன் வாயை திறந்தால் பல பேர் மாட்டுவோம். சார், இப்போ நாகேந்திரனுக்கு அப்புறம் அஸ்வத்தமன், நாகேந்திரன் இறந்துட்டாப்புல, இப்போ அடுத்த குறி அஸ்வத்தமனுக்கு தான் வைப்பாங்களா? வேறு வழி. இப்போ சிபிஐ இந்த வழக்கு கண்டுபிடிக்கணும்னா அப்பாவுக்கு தெரிஞ்சு மகனுக்கு தெரியுமில்ல. பல ரகசியங்கள் பாதியாக தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அசுத்தமன் தான் அடுத்த குறி. அசுத்தமனுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்காது. அப்பா மகனுக்கு நடந்த கான்வர்சேஷன் இதெல்லாம். அப்போது அசுத்தமனை இதில் அபூர்வராக மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் மாநில அரசு பெரிய தலைகள் மாட்டும். இப்போ அடுத்து அதுதான் பிரச்சனை. சிபிஐயை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு இந்த இந்த கொலை குற்றவாளிகள் பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரியணும். 2 பேருமே அரசுக்கு எதிரானவர்கள், அதுதான் முக்கியம். 2 பேருமே அரசுக்கு யாரோ XRY 2 குற்றவாளிகள் பெரிய தலை இருக்கு. இந்த 2 தலைகளுமே பாஜகவுக்கு எதிரானவர்கள், மாநிலத்தில் எதிரானவர்கள், மத்தியில் எதிரானவர்கள். அப்போ சிபிஐ விடுவானா? விடவே மாட்டான். அப்போ எத்தனை நாகேந்திரன், எத்தனை அசுத்தமன் யாராக இருந்தாலும் இவர்கள் குறி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த குறி அவர்களுடைய அந்த குறி கேள்விக்குறியாக மாறுகிற வரை விசாரணை தொடரும். ஓகே, நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரனுக்கு ஒரு வட்டம் இருக்குது. அதை இப்போ பொசிஷன் எடுத்துட்டாங்க. அவர்களும் பல ரகசியங்களை சொல்லியிருக்கான். இப்போ அசுத்தமனும் அதை சிபிஐ பொறுத்த வரைக்கும் பல ரகசியங்கள் தெரியும், உண்மை தெரியும். நீங்கள் சிபிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதிர்த்து எடுத்துருவான். தொலைபேசி வழியாக தான் எல்லா கம்யூனிகேஷன் நடந்திருக்கும். 1 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்டை எடுத்தான்னா எல்லா கதையும் வந்துடும். பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்களையே ட்ராக் ரெக்கார்டு எடுத்த கூட்டணி மாறுது. இது போன்ற குற்றவாளிகள் 1 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அப்போ பல ரகசியங்கள் சிபிஐ முதல்ல எடுத்து வச்சுருவான். வச்சுட்டு அதை கிராஸ் செக் பண்ணுவான். அவ்வளோதான். ஏப்பா 14ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு 2 பேரும் இப்படி பேசிட்டீங்களா? இல்லையா பேசலை, நீயே கேளு. நீ பேசி நீயே கேளு. நீ பேசியே நீயே நீங்கள் அதில் ஸ்பீக்கரில் வரும். மறுக்கவே முடியாது. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. சேட்டலைட் இருந்து நீங்கள் படம் எடுக்கலாம். ஒரு மோட்டார் சைக்கிள் 11 மணிக்கு போனதை சேட்டலைட் படம் பிடிச்சி கொடுக்கும். அப்போ இந்த வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஒரு முடிவடையக்கூடிய இடம் எங்கே என்பது தான் இப்போ கேள்வி.
ஓகே, அதில் இவரோட இறப்புலையும் குறிப்பிட்ட செய்தி, இப்போ கல்லீரல் பாதிப்புனால இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் நினச்சா விஷயத்தை விஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாகவும் கொடுக்க முடியும், உடனே கொடுத்து ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துலேயும் சாகடிக்க முடியும். கிட்டத்தட்ட இவரோட வழக்கு எப்படி தான், ஏன்னா ரொம்ப நாளாக பாதிப்பு இருந்திருக்கு, திடீர்னு என்ன சிபிஐக்கு மாற்றின ஒன்று எப்படி இறப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இதில் வந்து போலீஸே சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் வருது. நீங்கள் அரசு தான் போலீஸு. ஓகே, அரசு தான் போலீஸ். மாநில அரசை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு காவல்துறை எது வேண்டுமானாலும் செய்யும். மாநில அரசு காவல்துறை எது வேண்டும், நீங்கள் அரசை காப்பாற்றணும், அரசில் இருக்கிற பெரிய ஆளுமைகளை காப்பாற்றணும். அப்போ காவல்துறை கட்டளையிட்டால் ராம்குமார் கரண்டு, நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே கரண்டே இருக்காது, கைதி ஊரம் போய் அவசரத்தில் கை வச்சு செத்து போயிடுவான். இவர் ஒயரை பிரித்து பல்லில் கடிக்க வரைக்கும் ஒயர் இருந்துதான். அரசு நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். ராம்குமார் கதையை நடந்ததை போல் அஸ்வத்தமனுக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் அஸ்வத்தமனுக்கு நடக்குன்னு சொல்கிறேன், உண்மை வந்தாகணுமில்ல. அபூர்வரை மாற்றி ஆகணும். அபூர்வரை மாற சொல்லுவது சிபிஐ, மாநில போலீஸு அபூர்வராக மாறினால் பல தலைகள் மாட்டோம். அப்போ சிபிஐக்கு லோக்கல் போலீஸுக்கு பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்? நடுவில் யார் பலிகடா? அப்போ இது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். புரியுது. அரசு என்பது அதிகாரமிக்க ஒரு பெரிய அமைப்பு, அதுக்கு பேர் தான் அரசு. அரசே பயங்கரவாதங்களை செய்கிற பொழுது அரச பயங்கரவாதம். அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகும். அதற்காகத்தான் இந்த காவல்துறை அமைப்பு உருவாக்கப்பட்டது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.